விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று சொன்னால் லிட்டரலா உங்களுக்கு தெரியும், விக்கிரகத்தை வைத்து ஆராதிக்கிறவன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேதத்தை குறித்த காரியங்கள் காணப்படுதுன்னா, தேவன் அல்லாத எதையுமே நீ வைத்துக் கொள்கிறது விக்கிரகமா காணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதைதான் பார்க்கிறோம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பாருங்க, இது யாரை குறித்து பேசுது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அவர்களை மீட்டு கொண்டு வந்ததான அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி 4வது வசனமா 5வது வசனமா 3வது வசனமா? பைபிள் யாருமே வச்சில்லையா? 4வது வசனத்தை காணப்படுது. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததான அந்த தெய்வம் அல்லது கண்மலை என்று ஊமையை சொல்லப்படுகிறது யார் என்று சொன்னால் கிறிஸ்துவாம். மெய்யான கிறிஸ்துனா யாருன்னா அது இயேசு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களை மீட்டு கொண்டு வந்தவர் என்பவர் இயேசு கிறிஸ்து, அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? அதுதான் உண்மை. அப்ப இந்த வசனம் என்னதான் சொல்லிக் கொடுக்குது? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடும் எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதி இருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப புரியுற மாதிரி சொன்னா, மீட்டவரை விட்டு விடுகிற காரியம் அல்லது மீட்டவரை, தங்களை கொண்டு வந்தவரை, தங்களை வழி நடத்தின அந்த தெய்வத்தை விட்டு வேறொரு தெய்வம் இருக்குதுன்னு காமிச்சு கொடுக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றாங்க? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மாத்திரமல்ல, விக்கிரகத்தை தொழுது கொள்ள வைக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். திரும்ப போய் வாசித்து பாருங்க அந்த வசனங்கள் எல்லாம். அப்ப அவர்களை மீட்டு கொண்டு வந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவை விட்டு விட்டு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை விட்டு விட்டு வேறொரு தெய்வம் இருக்குது என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்களை ஃபாலோ பண்ற எத்தனை பேரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னு அர்த்தம், மீட்டவரை மறுதலிக்கிற காரியம், மீட்டவரை விட்டு விடுகிற காரியம் விக்கிரக ஆராதனையிலே மிகப்பெரிய விக்கிரக ஆராதனையாய் காணப்படுகிறது.